வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் ஸ்போக்கனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். சாதாரணமா நம்ம பேசுறப்போ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காதப்போ, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, கோவத்துல சொல்றது தான். இப்போ ஒருத்தவங்க பாடுறது நமக்கு பிடிக்கல அப்படின்னா, "இதுக்கு நீ பாடாமயே இருந்திருக்கலாம்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாப்பாடு பிடிக்கலன்னா, "இதுக்கு நீ சமைக்காமலே இருந்திருக்கலாம்" அப்படி சொல்லுவோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோக். "இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்." இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன? அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஸ்ட்ரக்சர் மைட் ஆஸ் வெல் ஹேவ். மைட் ஹேவ் தெரியும் நமக்கு. இது மைட் ஆஸ் வெல் ஹேவ். ஸோ கடைசியில ஹேவ்ன்னு முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கத்துல போட வேண்டியது ஒரு 3 ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஸோ அப்ப ஸ்ட்ரக்சர் மைட் ஆஸ் வெல் ஹேவ் பிளஸ் V3 இல்லன்னா மைட் ஆஸ் வெல் ஹேவ் நாட் V3. அதாவது நெகட்டிவ். அப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? பாடாமலேயே, சமைக்காமலேயே இந்த மாதிரி நெகட்டிவா சொல்றதுக்கு might as well have not V3 இப்படி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நீ பாடாமையே இருந்திருக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா அந்த சென்டென்ஸ். இத ஃப்ரேம் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். யார் வேணா ஃப்ரேம் பண்ணலாம். சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க, வெர்ப் என்னன்னு பாருங்க. அவ்வளோதான். சப்ஜெக்ட் நீ, யூ. வெர்ப் வந்து பாடுறது நெகட்டிவா இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ யூ மைட் as well have not plus V3. நெகட்டிவா இருக்கிறதுனால not plus V3. சிங், sang, sung. அதனால not sung. யூ மைட் as well have not sung at all. நீ பாடாமே இருந்திருக்கலாம். ஒரு எம்பசைஸ் பண்றதுக்காக ஒரு அட்டால நம்ம சேர்த்துக்கிறோம். யூ மைட் as well have not sung at all. அவ்வளோதான். ஏன்னா எதுக்காக இந்த அட்டால் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நீ பாடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா, யூ மைட் as well have not sung அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நீ பாடாமலேயே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் இல்லையா அந்த இடத்துல. அதுக்காக தான் ஒரு அட்டால். யூ மைட் as well have not sung at all. அவ்வளோதான். நீ பாடாமே இருந்திருக்கலாம் அப்படி சொல்றதுக்கு. சாப்பாடு அது உப்பு சப்பு இல்லாம இருக்கு. இதுக்கு நீ சமைக்காமயே இருந்திருக்கலாம். இப்படி நாம சொல்லப் போறோம். ஸோ சாப்பாடு உப்பு சப்பு இல்லாம மண்ணு மாதிரி டேஸ்ட்டே இல்ல. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல பிளாண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ த ஃபுட் இஸ் பிளாண்ட். இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, இப்ப சொல்றீங்கன்னா, த ஃபுட் இஸ் பிளாண்ட்ன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க பாஸ்ட்ல சொல்றதா இருந்தா, த ஃபுட் வாஸ் பிளாண்ட். இதுக்கு நீ சமைக்காமயே இருந்திருக்கலாம். நம்ம சொன்ன மாரி சமைக்காமலேயே நெகட்டிவா இருக்கு. சப்ஜெக்ட் சமைக்கிறதுன்றது தான் வெர்ப். இவ்வளோதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிரும். யூ மைட் as well have not cooked. இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? The food was bland. You might as well have not cooked. You might as well have not cooked. சமைக்காமயே இருந்திருக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்கள ஹெல்ப்புக்காக கூட்டிட்டு போறோம். போன இடத்துல அவர் எந்த ஹெல்ப்பும் பண்ணாம, அந்த பையன் எந்த ஹெல்ப்பும் பண்ணாம ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு பக்கமா உட்கார்ந்திருந்தான் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ எரிச்சல் வரும் சொல்லுங்க? இதுக்கு அவன் வீட்லயே இருந்திருக்கலாம். இங்க வந்து என்ன ஹெல்ப் பண்றான்? அவன் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இத தான் நம்ம சொல்லப் போறோம். இதுக்கு அவன் வீட்டிலேயே இருந்திருக்கலாம். பாசிட்டிவா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஹி மைட் as well have இந்த இடத்துல வீட்டிலேயே இருக்கிறது ஸ்டே. அதனால ஸ்டேட் ஹோம். ஹி மைட் as well have stayed home. அவன் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. எம்பசைஸ் பண்றோம். He didn't help at all. He didn't help at all. அவ்வளோதான். இத தான் நம்ம சேர்த்து he might as well have stayed home. He didn't help at all அப்படி சொல்றோம். இப்போ இந்த இடத்துல வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? வராமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். வராமல் அப்படின்றப்போ நெகட்டிவா இருக்கு. அப்ப இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும். வர்றதுன்னா கம், கம், கேம், தேர்ட் ஃபார்மும் கம் தான். அதனால he might as well have not come. He just sat quietly. சும்மா அப்படியே அவன் பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கான். He just sat quietly. He might as well have not come. He just sat quietly. இப்போ ஒருத்தவங்க உங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபங்ஷனுக்கு. நீங்களும் போறீங்க. ஆனா அங்க போற இடத்துல உங்கள கண்டுக்கவே இல்ல. அப்ப நம்ம சொல்லுவோம், இதுக்கு அவங்க என்ன அழைக்காமயே இருந்திருக்கலாம். அங்க போனா என்ன சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அப்படி நம்ம சொல்லப் போறோம். அவர்கள் என்னை அழைக்காமலேயே இருந்திருக்கலாம். நெகட்டிவா இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வெர்ப் வந்து இன்வைட் பண்றது. ஸோ இன்வைட்டட். அவர்கள் தே. They might as well have not invited me. They might as well have not invited me. அதே மாதிரி இன்னொரு பார்ட் பாருங்க. அவங்க என்ன முழு நேரமும் புறக்கணித்தார்கள். அவாய்ட் பண்ணாங்க அப்படி சொல்றோம். அது இங்கிலீஷ்ல யூசுவலா இக்னோர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே இக்னோர்ட் மீ த ஹோல் டைம்.
They might as well have not invited me. They ignored me the whole time. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், பஸ்ல போறோம். பஸ் ரொம்ப ஸ்லோவா போணுச்சுன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு நம்ம நடந்தே வந்திருக்கலாம். அந்த பஸ் எவ்ளோ ஸ்லோவா வந்துச்சுங்கிறீங்க? அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத தான் நம்ம சொல்லப் போறோம். இதுக்கு நாம் நடந்தே வந்திருக்கலாம். We might as well have walked. ஸோ சப்ஜெக்ட்டையும் வெர்பையும் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பாசிட்டிவா, நெகட்டிவான்னு பாருங்க. முடிஞ்சிருச்சு சென்டென்ஸே. We might as well have walked. The bus ரொம்ப ஸ்லோ. The bus was too slow. பஸ் போணுச்சு போயிட்டே இருந்துச்சு. அவ்ளோ நேரம் ஆனுச்சு அந்த இடத்த போய் ரீச் பண்றதுக்கு. இப்படியெல்லாம் நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? இங்கிலீஷ்ல ஜெனரலா நமக்கு ரொம்ப காமன் அப்படின்றதுனால இந்த மாரி நம்ம சென்டென்ஸ் போட்டிருக்கோம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஜெனரலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இட் டுக் ஃபார் எவர் அப்படி சொல்லுவாங்க. அவ்ளோ நேரம் ஆனுச்சு. இட் டுக் ஃபார் எவர். த பஸ் டுக் ஃபார் எவர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ 2 விதமாவும் சொல்லலாம். We might as well have walked. The bus took forever. இல்லனா we might as well have walked. The bus was too slow. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இது ரொம்ப காமனான அந்த சினிமா டயலாக். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். இத தான் நம்ம சொல்லப் போறோம். பொதுவா பருத்தி மூட்டை அப்படின்றத நம்ம காட்டன் பண்டில் அப்படின்னு சொல்றோம். குடவுன் அப்படின்ற மாதிரி இடத்த, அதாவது எல்லாத்தையும் போட்டு வைக்கிற இடம். அத வந்து வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ நம்ம எப்படி சொல்றது? அதுக்கு முன்னாடி நாம இது வந்து வெர்ப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ இருந்திருக்கலாம், இருக்கிறது அப்படின்றது தான் அந்த இடத்துல வெர்ப். இருக்கிறதுனா பி. அதோட தேர்ட் ஃபார்ம் பீன். The cotton bundle might as well have been in the warehouse. The cotton bundle might as well have been in the warehouse. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். எப்படி சொல்றது? ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. யாருமே வரல. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு நாம மீட்டிங்க கேன்சலே பண்ணியிருந்திருக்கலாம். அப்ப பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பாரு இன்னைக்கு யாருமே வரல. யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. எப்படி நாம சொல்லப் போறோம்? ஸோ நாம் கூட்டத்தை ரத்து செய்திருந்திருக்கலாம். இதுக்கு பேசாம நம்ம மீட்டிங்க கேன்சல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ we might as well have cancelled the meeting. We might as well have cancelled the meeting. யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. Nobody participated. We might as well have cancelled the meeting. Nobody participated. இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த மைட் as well haveங்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம ஜென்ரலா ஒரு எரிச்சல்ல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் நம்ம இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. ஒருத்தவங்க கிட்ட நம்பி நம்ம ஒரு வேலையை கொடுத்திருந்தோம். அவங்களும் செய்றேன்னு சொல்லிட்டு கடைசியில முடியாது அப்படின்னு சொல்றப்போ, இதுக்கு நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் என்னால செய்ய முடியாதுன்ட்டு. செய்றேன்ட்டு இப்படி பண்ணிட்டியே எப்படி நாம சொல்லுவோம்? கோவமா இல்லையா? ஸோ இதுக்கு நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதனால you might as well have told me. You might as well have told me. முன்னாடியே, beforehand. இல்லனா earlier அப்படி கூட நம்ம சொல்லுவோம். ஸோ எது வேணா நம்ம சொல்லலாம். ஸோ you might as well have told me beforehand. உன்னால செய்ய முடியாதுன்னு. You couldn't do it. இந்த இடத்துல past tenseன்றதுனால அப்ப இதையும் நம்ம past tense தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே என்று that classes வர்றப்போ எந்தெந்த டென்ஸை யூஸ் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல past tenseன்றதுனால நம்ம இதையும் பாஸ்ட்ல தான் நம்ம சொல்லணும். பாருங்க இது வந்து பாஸ்ட்ல. நம்ம எப்பவுமே நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம். முன்னாடியே அப்படித்தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி have வந்தாலே நம்ம வந்து பாஸ்ட்ல தான் நம்ம ரெஃபர் பண்றோம்னு அர்த்தம். ஸோ you couldn't do it. சேர்த்து சொல்லலாமா? You might as well have told me beforehand that you couldn't do it. You might as well have told me earlier that you couldn't do it. ஸோ எப்படி வேணா சொல்லுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நீ என்ன நம்பல அப்படின்னா, அப்ப நீயே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அதுக்கு நீயே செஞ்சிருக்கலாம். So might as well have plus V3 அப்படின்னு நம்ம சொன்னோம். So you might as well have done it yourself. நீயாவே செஞ்சிருக்கலாம் அப்படின்றதுனால ஒரு yourself சேர்த்துட்டு இருக்கோம். So நீ என்னை நம்பவில்லை என்றால், இந்த பாட்டு past tenseன்றதுனால இந்த பாட்டையும் நம்ம pastல போடுறோம். If you didn't trust me. If you didn't trust me, you might as well have done it yourself. அப்படி இல்லைன்னா you might as well have done it yourself if you didn't trust me. எப்படி வேணா சொல்லலாம். இப்போ வீட்டில் இன்னைக்கு லீவு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ வீட்டில் உள்ளவங்க நம்மள வேலை வாங்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு நான் ஆஃபீஸ்க்கே போயிருக்கலாம், கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை தான் நம்ம சொல்ல போறோம். இதுக்கு நான் ஆஃபீஸுக்கே போயிருக்கலாம். I might as well have gone to my office.
go, went, and third form gone. அதனால I might as well have gone to my office. என்ன கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிற. You don't even let me rest for a while. You don't even let me rest for a while. I might as well have gone to my office. You don't even let me rest for a while. இப்ப நாம அடுத்து பார்க்க போற எக்ஸாம்பிள். இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்து, நீங்க ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள், இல்ல ஒரு எஸ்ஸே, ஒரு அசைன்மென்ட் ஏதோ எழுதுறீங்க, கொண்டு போய் சப்மிட் பண்றீங்க. அத வரிக்கு வரி கரெக்ஷன்ஸ்ன்ற பேர்ல ரெட்டிங்கால அப்படியே ப்ரொஃபசர் மாத்துவார். அப்ப நமக்கு எவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகும் இல்லையா? இல்ல நீங்க ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்ல நீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ட ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் குடுக்குறீங்க உங்களோட ஹையர் அஃபிஷியல்ட்ட. அவங்க சேஞ்சஸ் பண்றப்போ நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஸோ அத தான் நம்ம சொல்லப் போறோம். இதுக்கு அவரே அத எழுதியிருக்கலாம். எதுக்கு அவர் இத்தன கரெக்ஷன் பண்றார்? அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவ்ளோ கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு அவரே அத எழுதியிருக்கலாம். இத தான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இதுக்கு அவரே அதை எழுதியிருக்கலாம். He might as well have written it himself. ஸோ இந்த இடத்துல எழுதுறது தேர்ட் ஃபார்ம் written. He might as well have written it himself. அவரே அப்படின்றனால ஒரு himself சேர்த்துட்டு இருக்கோம். Look how many changes he made to my essay. என்னோட எஸ்ஸேல அவர் எத்தனை சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு பாரு. ஸோ கண்டிப்பா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ look how many changes he made to my essay. He might as well have written it himself. Look how many changes he made to my essay. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப காமனா சொல்ற சில சென்டென்சஸ் தான். இப்ப இது கூட நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருந்து எக்ஸாம்க்கு படிச்சுட்டு போய், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருந்தது. நான் படிச்சது எதுவுமே வரல அப்படின்னா, நம்ம என்ன மாரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லுவோம். இதுக்கு எதுக்கு நான் நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு படிச்சேன்? இதுக்கு நான் படிக்காமயே இருந்திருக்கலாம். எப்படி நான் படிச்சது ஒண்ணு கூட எக்ஸாம்ல வரல. இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இதுக்கு நான் படிக்காமலேயே நெகட்டிவா இருக்கு. ஸோ இத தான் நம்ம சொல்லப் போறோம். I might as well have not studied at all. I might as well have not studied at all. நான் படிச்சது ஒண்ணு கூட வரல. நெகட்டிவா இருக்கு. அதனால nothing I studied came in the exam anyway. எப்படியும் நான் படிச்சது வரல. Nothing I studied came in the exam anyway. I might as well have not studied at all. Nothing I studied came in the exam anyway. ஸோ இந்த வீடியோல நாம இந்த might as well have இதோட யூசேஜ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத செஞ்சதுக்கு பேசாம இதே செஞ்சிருக்கலாம். எப்படியும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றதுக்கு தான் இந்த might as well have அப்படின்ற ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு மூவிக்கு போறீங்க, மூவி பயங்கர வேஸ்ட். இதுக்கு நான் வீட்லயே தூங்கி இருக்கலாம். படம் பயங்கர வேஸ்ட். இப்படி சொல்லுங்க. இப்ப நம்ம பேசினத ஒருத்தருக்கு காது கொடுத்து கூட கேட்கலங்கிறப்ப, இதுக்கு நான் ஏதாவது ஒரு சுவர்கிட்ட போய் பேசியிருக்கலாம். நான் பேசின எதையும் அவர் கேட்கல. இப்போ நீங்க ஒரு கிஃப்ட் குடுத்து யாரும் அத மதிக்கல அப்படின்னா, அப்ப வர்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இதுக்கு நான் அத குப்பை தொட்டியிலே போட்டிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 சென்டென்சஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் நான் போஸ்ட் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம might as well have இத கத்துக்கிட்டோம் இல்லையா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ so much.